சின்னமணி, பூங்கொடியை பற்றியும் பொண்ணுமணியும் எங்கே இருக்காங்கன்னு ஏதாவது விசாரிச்சியா? விசாரிச்சேங்க்கா. ஆனால் 2 பேரும் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலக்கா. ஏக்கா இப்படி பண்ணாங்க? எப்படி கௌரவமாக வாழ்ந்த மனுஷன் மனசு உடஞ்சி போயிருக்காருக்கா. மாமாவை என்னால் கண்ணில் கூட பார்க்க முடியலையேக்கா. டேய், நான் என்னடா பண்ணட்டும்? புள்ள வரத்துக்கு போய் புருஷனை பிரிஞ்ச கதையா இவளுக்காக பறிஞ்சு பேசி எங்கே என்னை வெறுத்து ஒதுக்கிடுவாருன்னு எனக்கு பயமாக இருக்குடா. டேய், 10 மாதம் சுமந்த பெத்த பிள்ளைய பார்க்கவா? இல்லை ரத்தத்துக்கு ரத்தமாக இருந்த என் தம்பியை பார்க்கவா? இல்லை எனக்கு தாலி கட்டி இந்த குடும்பத்துக்கு வேலையா இருந்து காப்பாற்றிட்டு இருக்கிற என் புருஷனை பார்க்கவா? நான் யாருக்குன்னு சப்போர்ட் பண்ண முடியும்? டேய் சின்னமணி, உங்ககிட்ட ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேன்டா. பொண்ணுமணி பண்ண தப்ப எந்த காரணத்தை கொண்டு நீ பண்ணிடாதடா. சத்தியமாக்கா, இன்னொரு தடவை மாமா தலை குனிகிறத நான் அந்த மாதிரி நடந்துக்கவே மாட்டேன்க்கா. என்னை நம்புக்கா. செல்வி, சரிக்கா. லட்சுமி, லட்சுமி, எனக்கு என்ன லட்சுமி ஒரே குதூகலமா இருக்கிற? எனக்கு என்னாச்சு? வந்து நம்ம செல்வி. என்னடா செல்விக்கு என்னாச்சு? செல்வி பெரிய பெரிய மனுஷன் ஆயிட்டாங்க. ஏங்க என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? லட்சுமி, நீ புள்ள வயசுக்கு வந்துட்டான்னு சொல்றியே, அதை நினச்சி நான் சந்தோஷப்பட்டுட்டா இல்லை கவலைப்பட்டுட்டான்னு எனக்கே தெரியலம்மா. ஏங்க இப்படி சொல்கிறீங்க? ஆமாம் லட்சுமி, இப்போ தான் நம்ம பெரிய பொண்ணு கல்யாண விஷயத்தில் அவமானப்பட்ட தடங்கோட மறையல. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம செல்விக்கு குடிசு கட்டுறது, தாய்மாமை முறை சீர் செய்கிறது யாருன்னு குழப்பம் வருமேன்னு எனக்கு பயமாக இருக்குதுமா. ஓஹோ, தாய் மாமா சீரை பண்ண சொல்லி பொண்ணுமணிகிட்ட போய் நிற்குமேனு கவலைப்படுறீங்களா? இதுக்காக அவங்ககிட்ட போய் ஏங்க நிற்கணும்? நம்ம சின்ன மணி இருக்காங்க, நம்ம காலை சுற்றிக்கிட்டு அவனை கட்ட சொன்னா அவன் குடிசை கட்ட போகிறான். இதுக்காக நீங்கள் ஏங்க கவலைப்படுறீங்க? இல்லை லட்சுமி, அதில் தான் ஒரு சிக்கலே இருக்குது. லட்சுமி, ஒரு பொண்ணு வயசுக்கு வந்து குடிசையில் இருக்கும்போது எந்த ஆண் முகத்தை முத பார்க்குறாளோ அவளுடைய முகம்தான் அவள் மனசில் ஆழமாக பதியும். அவ்வளோ தூரம் ஏமா அவங்க கூடவே ஆயுசுக்கு வாழலாங்கிற எண்ணம் கூட வரலாம். ஏன் நம்ம வீட்லேயே பூங்குடி விஷயத்தில் அது உண்மையாயிரலாமா? அப்படி இருக்கும்போது செல்வி விஷயத்துலேயும் நம்ம அது மாதிரி ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம செல்விக்கு ஏன் அக்கா பசங்களே மாமே முறையை செய்யட்டுமே. நல்லா இருக்குதுங்க நீங்கள் சொல்கிறது. ஏங்க, பசு பால் கறக்குங்கிறதுக்காக அது மடியில் கறந்தாதாங்க பால் வரும், கொம்பில் கறந்தா பால் வராதுங்க. 1000 உறவு முறை இருந்தாலும் தாய் மாமா உறவுக்கு ஈடு இணையே எதுவுமே கிடையாதுங்க. மாமச்ச உறவு எல்லாமே புள்ள பிறக்கிறதுக்கு அப்புறம் தாங்க வருது. ஆனா தாய் மாமா உறவு எப்படி தெரியுமா வருது? ஒரு பொண்ணு முழுகாமாயி அவ பிறந்த வீட்டுக்கு 7 மாசத்துல வளகாப்புக்கு அழைச்சிட்டு போறாங்கல்ல, அந்த புள்ள பிறக்கிறதுல இருந்து அவ சுடுகாடு போற வரைக்கும் ஒவ்வொரு சீரைய பார்த்து செய்யறான் பாருங்க, அவன் தாங்க தாய் மாமன். ஏங்க, தங்கச்சி வீட்டுல ஏதாவது விசேஷம்னா உடனே நம்ம கஞ்சி கூட வழி இல்லைனாலும் கடனை உடனே வாங்கிட்டு வந்து ஜாதி சனத்துக்கு முன்னாடியும் சொந்த பந்தத்துக்கு முன்னாடியும் நான் இருக்கேன்னு சொல்லி சீர் செய்யலாம் பார்த்தீங்களா, அவன் தாங்க தாய் மாமன். எங்க அப்பா அம்மா உயிரோட இருந்திருந்தா என் பிள்ளைங்களுக்காக காட்டை வெத்து கூட அத்தனை சிறைய செஞ்சிருப்பாங்க. அடா, என் சின்ன வயசுலயே பெத்தவங்களை தான் நாங்க இழந்துட்டோமே. இந்த 2 பசங்களும் நம்மளையே நம்பி தானங்க இருக்கா. என்னங்க, பூங்கொடி உயிரை காப்பாத்துறதுக்காக பொண்ணுமணி தாலி கட்டினானே தவிர
அது விட உங்களுக்கு தப்பா தெரியல. ஆனா சின்னமணி என்னங்க தப்பு பண்ணா? இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் இந்த சீரை செய்யறதுக்கு அவனுக்கு அனுமதி கொடுங்க. உங்களை கெஞ்சி கேட்கிறேன். ஐயோ லட்சுமி, நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா நான் சொல்றதை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்க. பெரியதோர நம்ம பூங்குடி கண்ணால விஷயத்தில் அவமானப்பட்டு நின்ற நீ பார்க்கல? அந்த அவமானத்தை போக்கணும்னா, அவனுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும்னா, நம்ம செல்விக்கு என் அக்கா பசங்க தான் குடிசை கட்டுறானுங்க. லட்சுமி, ஏன் உன் தம்பிங்களுக்கு அக்கா பெருசுன்னு நீ எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி எனக்கும் ஏன் அக்கா பசங்க தான் முக்கியம். லட்சுமி, பொண்ணுமணி பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத. ஏன்னா அவன் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டான். அந்த சின்னமணிக்கிட்ட எப்படி எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுங்கிறத பக்குவமாக எடுத்து சொல்லி புரிய வைக்கிற. இந்த பார், நான் கௌரவத்தோட இந்த ஊரில் தலை நிமிர்ந்து நடக்கிறதும் இல்லை சாவறதும் உன் கையில் தான் இருக்குது. ஒழுங்கா போய் ஆக வேண்டிய காரியத்தை பாரு. போ. அடடே பாப்பா, பெரியதுரை சரியான நேரத்தில் தான் வந்திருக்கிறீங்க. நம்ம செல்வி பெரிய மனுஷி ஆயிட்டா. அவளுக்கு சீர் சடங்கு பண்ணுறதுல பத்திரிக்கை அடித்து அதில் மாம முறை செய்கிற இடத்துல உங்கள் பேரை தான் போட போகிறேன். நீங்கள் அதுக்கு உண்டான வேலையை செய்கிறதுக்கு தயாராக இருங்க. மாமா, நாங்கள் எப்படி மாமா? பெரியதுரை, நான் ஒரு தடவை முடிவு பண்ணது தான். நீங்கள் தான் மாமா முறையை செய்கிறீங்க, அவ்வளோதான். சரிங்க மாமா, உங்கள் பேச்சை நாங்கள் என்னைக்கு மீறி இருக்கோம். நாங்கள் சீரு செய்யறதுல தான் உங்கள் கௌரவம் அடங்கி இருக்குன்னா, இந்த கொண்டப்பட்டி முழுக்க அசந்து போகிற அளவுக்கு நாங்கள் 2 பேருமே மாம சீரை ஜாம்னு செஞ்சு பிடிக்கிறோம். நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா. இப்போதான்டா நீங்கள் அக்கா பிள்ளைங்க. வா போலாம்.